சுமந்த், உங்களுடைய நிறைவு பார்வை எப்படி? இப்போ இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு பிரச்சாரத்துக்கு. இந்த உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை, இந்த அதிமுக திமுக மோதல், அதனுடைய தாக்கம் விளைவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சுமந்த். இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில மாற்றங்கள். ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு திரு மோடி அவர்கள் 370 400 அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு பல மாநிலங்களில் ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடும். பர்டிகுலரா தென் மாநிலங்களில், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு கடும் போட்டி நிலவக்கூடும் அப்படிங்கிற ரீதியா இருக்கு. சோ இது இந்த 370 400 அதெல்லாம் இருக்க போறது இல்ல. 300 ஒரு கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிற நேரம். சோ இந்த தேர்தல் ஏற்கனவே இந்த ஒரு மாத காலத்தில் சில மாற்றங்களை கண்டிருக்கிறதுங்கிறதா என்னுடைய கருத்து. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் 20 நாட்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. அதனால நிச்சயமா மாறுதல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் இந்த களம் திமுக வெர்சஸ் திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி என்று மாறி இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும்பாலான இடங்களில் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக தான் பார்க்கிறேன். சத்யன், ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். லைக் இந்த பார்லிமெண்டரி லாஸ்ட் செஷன் இப்பதான் முடிஞ்சிச்சு, February 10, ஒரு மாசம் 40 நாள் முன்னாடி. அந்த February 10 அன்னைக்கு கூட நீங்க ஹிந்து எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஃபிஷர்மேன் இஷ்யூக்காக வெளியே வந்தாங்க திமுக எம்பிகள்கிட்ட. அண்ணன் கேட்டாரு பதாகையை வச்சு ஏதாவது பண்ணாங்களான்னு. பண்ணியிருக்காங்க. February 8 ஃபெடரலிசத்தை ஒடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்கலன்ட்டு எல்லா பதாகையும் தமிழ்ல தான் இருக்கு, எல்லாம் கருப்பு சட்டை போட்டு திமுக எம்பிக்கள் நிக்கிறாங்க. இதை நம்ம எதுக்கு இப்ப சொல்றோம்னா, இது முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. அதாவது எம்பிஸ் அப்படிங்கிறவங்க என்ன வேலைக்காக இருக்காங்க? லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க. என்னோட தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்ட்டு தேவைக்காக இருக்காங்க. இந்தியாங்கிறது ஒரு ப்ளூரலிஸ்டிக் கண்ட்ரி. இப்ப திரு சுமந்த் அவர்கள் சொன்ன அந்த இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும்னா, அந்த யூனிஃபார்மிட்டியா அவங்க கொண்டு போறத இன்னைக்கு நிறைய மாநிலங்கள்ல அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அது தெளிவா தெரியுது. அது எத்தனையோ மாநிலங்கள்ல எதிர்ப்பு இருக்கு. அப்ப நம்ம மாநிலத்தோட இன்ட்ரெஸ்ட கொண்டு போய் நாம் பேசுறதுக்கு அவ்வளவுதான். கடைசியா என்ன சொல்றோம்னா, நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம். அப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை, தமிழ்நாட்டிற்கு தேவையான நல்ல விஷயங்களை ஆட்சியில இருந்தால் அதை எப்படி கொண்டு கொடுக்கறது, அதற்கான வாய்ப்பு இப்ப பாஜக நலிவடைந்திருக்கு. அவங்க வீக்கா இருக்கிற மாதிரி நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப இந்தியா கூட்டணி வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் என்னைக்குமே நல்லது. அதற்கான விஷயத்த போய் பார்க்கணும். இட் டசன்ட் மேட்டர் பிஜேபி ஆர் காங்கிரஸ். நமக்கான உரிமைகளை, ஒவ்வொரு மொழிவழி இனக்குழுக்கான உரிமையை, ஒவ்வொரு மாநிலத்துக்கான உரிமையை நம்ம எப்படி வாங்கணுங்கிறதுக்கான தேர்தல் இது. அதை மக்கள் மனசுல வச்சுட்டு வாக்களிக்கணும். அக்னீஸ்வரன், இது மருத்துவர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 30% வாங்கினாலே அதிமுகவுக்கு வெற்றி அப்படின்னாரு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சற்று பின்னோக்கி போகணும்னு பார்க்குறேன். 2019 23% வித்தியாசம் திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கும். 2021 அது வெறுமனே 3% இருந்து அதிமுக 2021 வாங்கிய வாக்கு சதவீதம் 34%. அப்ப அந்த 34 கூட 10 ஆண்டு காலம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்ய தவறியது. 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக தமிழக மக்களுக்கு செய்ய தவறியது. இதெல்லாம் கூடாதா? ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் வாக்கு வங்கியா கூடும். புதிய களம் இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த கட்சி கூட்டணி செய்திருக்குன்னு சொன்னீங்களே, SDPI, தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக். நான் கேட்கிறேன், 37% 2021 எடுத்த திமுக கூடயே சிறு சிறு கட்சிகளாகத்தான் நீங்க சேர்த்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், அதே கூட்டணி 2019 அதே கூட்டணி 2021 ஏன் 23% குறைஞ்சிச்சு? இதை பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா நீங்க மோடி எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால நீங்க வெற்றி பெற்றீங்க. இப்ப இனி அது நடக்காது. விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது இது திமுக அரசாங்கம் என்பதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக இன்னைக்கு புதிய வேட்பாளர் மட்டுமில்ல, புதிய மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சா. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுக அரசு புயல் வெள்ளத்தை சரியாக கையாளவில்லை அப்படின்றாரு. கஜா புயலின் போது அவருடைய உறவினர் வீட்டுல கெடா விருந்துக்கு சென்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஆதாரம் இல்ல. எப்படி இது பண்ண முடியும்?